Welcome to Education Time in Tamil. இன்னைக்கு நம்ம CBSE Physics Class 12 Chapter 1 1.5 Basic Properties of Electric Charge அப்படிங்கறத பத்தி இந்த Part 7 வீடியோல பார்க்க போறோம். இதுல உங்க புக்ல Basic Properties of Electric Charge அப்படிங்கறதுல additive of charges charge is conserved அப்படிங்கறத பத்தி இந்த டாபிக்கை பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. First, basic properties of electric charge அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா electric charge நம்ம படித்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ள படிச்ச பற்றி கொஞ்சம் ரீகேப் பார்ப்போம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஓகே, இப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கும். இது நமக்கு தெரியும். ஓகே, அந்த சார்ஜோட தன்மைகள் பண்புகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா additive of charge, conservation of electric charge, quantization of electric charge அப்படிங்கிற 3 ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்குது. இதில் நம்ம இப்போ additive of charge, conservation of charge, electric charge பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு quantization of electric charge பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் additive of charge. இது வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். If the charge contain 2 point charges Q1 and Q2, அதாவது ஒரு சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் 2 சார்ஜ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது Q1 Q2 அப்படிங்கிற 2 சார்ஜ் தான் இருக்குது. அது புரோட்டானாகவும் இருக்குன்னா எலக்ட்ரானாகவும் இருக்கலாம். அப்படிங்கிற 2 சார்ஜ் இருக்குது. ஓகே, அப்போ அந்த ஆப்ஜெக்டோட அந்த சிஸ்டத்தோட டோட்டல் சார்ஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the total charge of system is obtained simply by adding the algebraic Q1 and Q2. இப்போ 2 சார்ஜ் நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, Q1 Q2, அந்த 2 சார்ஜையும் ஆட் பண்ணாலே நமக்கு அந்த சிஸ்டத்தோட டோட்டல் சார்ஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் அடிட்டிவ் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? அடிட்டிவ் ஆஃப் சார்ஜ்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டத்தில் உள்ள சார்ஜ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி அதோட வேல்யூவை சொன்னோம் அப்படின்னா அதுதான் அடிட்டிவ் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது. அப்போ இப்போ இந்த சிஸ்டத்தோட அடிட்டிவ் ஆஃப் சார்ஜ் என்ன? Q ஈக்குவல் டு Q1 + Q2. இதுதான் அடிட்டிவ் ஆஃப் சார்ஜ். ஓகே, that is charge add up like real numbers. அப்ப சார்ஜ் ஆட் பண்ணி வர வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அது ரியல் நம்பரா இருக்கும், நமக்கு கிடைக்கும். or they are scalar like the mass of the body. நம்ம கன்சிடர் பண்ண பாடியோட மாஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. நம்ம 11th படிச்சிருப்போம். ஸ்கேலார் குவாண்டிட்டினா என்ன, வெக்டர் குவாண்டிட்டினா என்ன. ஸ்கேலார் குவாண்டிட்டினா என்ன, ஒன்லி வந்து நமக்கு வந்து அளவு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்தால் ஸ்கேலார் குவாண்டிட்டி. அது அளவோட டைரக்ஷனையும் நோட் பண்ணும் அப்படின்னா வெக்டர் குவாண்டிட்டி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 2 kg 3 kg இப்படி சொன்னோம்னா அது வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி. கேஜிக்கு வந்து டைரக்ஷன் இருக்கா, கிடையாது இல்லையா. இதே வந்து ஸ்பீட் அப்படி நோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் நம்ம நோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படிங்கிறது அளவு மட்டும் இருக்கும். மாஸுக்கு அளவு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி சார்ஜுக்கும் அளவு மட்டும்தான் இருக்குது. அதுதான் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் த சிஸ்டம் கண்டெயின் n சார்ஜ். நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லையா, 2 சார்ஜை வச்சுக்கிட்டு டோட்டல் குவாண்டிட்டி அப்படிங்கிறது Q1 + Q2 பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தில் n சார்ஜ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஜென்ரலாக நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு அளவை நோட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுக்கிறது தான் n அப்படிங்கிறது. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ஜெக்டில் 30 சார்ஜ் இருக்குது, அதாவது 40 பார்ட்டிகல் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிங்களேன். அப்போ n ஈக்குவல் டு என்னவா வரும், 40 சார்ஜஸாக வரும். நம்ம அப்போ என்ன எழுதலாம், Q1 Q2 Q3 Q4 and so on Qn. அதாவது இந்த Qnங்கிறது Q40 அப்படின்னு மீனிங் இல்லையா. அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து என்னோட அளவை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது. இஃப் த சிஸ்டம் கண்டெயின் n சார்ஜ், அதில் n சார்ஜ் இருக்குதுன்னா நம்ம Q1 Q2 Q3 and so on Qn அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். அப்போ அதோட டோட்டல் சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா then the total charge of the system is Q1 + Q2 + Q3 + and so on Qn. அந்த லாஸ்ட் பார்ட்டிக்கல் நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வரையிலும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி சொன்னோம், அதோட வேல்யூ ஆட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதுதான் சிஸ்டத்தோட டோட்டல் சார்ஜ். ஓகேவா? இதுதான் தேர்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் ஹேஸ் மேக்னிடியூட் பட் நோ டைரக்ஷன். இது நம்ம அதில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே தான். சார்ஜுக்கு வந்து மேக்னிடியூட் அளவு உண்டு, 2 வோல்ட் 3 amps இந்த மாதிரி வந்து அளவு இருக்குது, பட் டைரக்ஷன் கிடையாது. எது மாதிரியே, மாஸ் மாதிரியே. ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவ்வளோ அளவு இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவ்வளோ வெயிட் இருக்குது, இவ்வளோ வந்து 2 kg 3 kg அப்படிங்கிறது வெயிட்டு. இது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆட் ஆகும். மாஸ் அப்படிங்கிறது வெயிட்டை நோட் பண்ண மாட்டோம், அதாவது கிராவிட்டியை சேர்த்துக்க மாட்டோம். ஓகேவா, அந்த மாஸ் மாதிரியே இந்த சார்ஜுக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, அளவு மட்டும்தான் இருக்குது. சார்ஜுக்கு டைரக்ஷன்ங்கிறது நமக்கு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் 4th பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ மாஸ்ன்னு ஒன்று சார்ஜ்னு ஒன்று பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டு மாஸ் இருக்குது, அதுக்கு சார்ஜ் இருக்குது, சார்ஜோட அளவு இவ்வளோ, மாஸோட அளவு இவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சார்ஜ்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணும், மாஸ்னா எவ்வளோ இருக்கணும், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். However, there is a difference between mass and charge. மாஸுக்கும் சார்ஜுக்கும் என்ன வித்தியாசம்? Mass of the body is always positive. ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ஜெக்டோட மாஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட அளவு பாசிட்டிவ்ல தான் இருக்கும். நம்ம பாசிட்டிவ்ல தான் நோட் பண்ணுவோம் அதோட அளவை. ஓகேவா, 230 330 அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல தான் நம்ம நோட் பண்ணுவோம். Whereas the charge can be either positive or negative. இது நமக்கு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். அதோட மாஸ் ஆனால் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். பட் சார்ஜை வச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது, இப்போ ப்ரோட்டான்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னவா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ அதோட சார்ஜ் என்னவா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட்ல எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ அதோட சார்ஜ் என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா, இப்போ மாஸுக்கு சார்ஜ் அதாவது பாசிட்டிவ் மட்டும்தான் உண்டு. இதே சார்ஜுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது வேல்யூவில். ஓகேவா, இது ரெண்டாவது பாயிண்ட். ப்ராப்பர் சைன் ஹேஸ் டு பி யூஸ்ட் while adding the charge in the system. அதாவது ஒரு சிஸ்டத்தில் ஆடிஷன் அப்படின்னு பண்ணும்போது, அதாவது அடிட்டிவ் ஆஃப் சார்ஜ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் சைனை போடணும். அது என்ன ப்ராப்பர் சைனு அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டான் அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ் இல்லையா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அதில் 3 புரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 3 புரோட்டானும் ப்ளஸ் சார்ஜ் உள்ளது. அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 அப்படின்னு நம்ம அதோட வேல்யூவை போடணும். ஓகேவா, அதே மாதிரி இது எலக்ட்ரான்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா. அப்போ Q1க்கு நெகட்டிவ்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சார்ஜஸ் வந்து +1 +2 -3 +4 அண்ட் -5. ஒன்றுமே இல்லைங்க, +1 அப்படிங்கிறது Q1 சார்ஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ Q1ங்கிற பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம், அதுக்கு வந்து +1 சார்ஜ் இருக்குது. அதாவது அந்த பார்ட்டிக்கல் அப்போ என்ன, புரோட்டான் பார்ட்டிக்கல். ஓகேவா, அடுத்தது Q2ங்கிற ஒரு பார்ட்டிக்கலை எடுத்துக்கிறோம், அதுக்கு +2 சார்ஜ் இருக்குது. +2 சார்ஜ் இருக்குன்னா அப்போ அதுவும் என்னது, புரோட்டான் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம், Q3ங்கிற பார்ட்டிக்கல். அப்போ அதுக்கு என்ன இருக்குது, -3 சார்ஜ் இருக்குது. அப்போ -3 சார்ஜ் இருக்குன்னா அது என்ன பார்ட்டிக்கல், இது எலக்ட்ரான் பார்ட்டிக்கல். ஓகேவா, அப்புறம் +4ங்கிற ஒரு பார்ட்டிக்கல், அதாவது Q4 பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +4. அப்போ அது புரோட்டான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா -5 அப்படிங்கிறது ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பார்ட்டிக்கல் என்ன பார்ட்டிக்கலாக இருக்கும், எலக்ட்ரான் பார்ட்டிக்கலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பார்ட்டிக்கல்லாம் உள்ளது ஒரு சிஸ்டம். ஓகேவா, இப்போ சிஸ்டத்தில் எத்தனை பார்ட்டிக்கல் இருக்குது, 1 2 3 4 5 பார்ட்டிக்கல் இருக்குது. 5 பார்ட்டிக்கல் எத்தனை புரோட்டான் எத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 புரோட்டான்ஸ். ஓகே, +1 +2 +4 அப்படின்னு 3 புரோட்டான்ஸ் இருக்கு. 2 எலக்ட்ரான் தான் இருக்கு, -3 -5 அப்படிங்கிற வேல்யூ உள்ள 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஓகேவா, மொத்தம் இந்த சிஸ்டத்தில் 5 பார்ட்டிக்கல் தான் இருக்குது. அப்போ சிஸ்டம் டோட்டல் சார்ஜ் நம்ம பார்ப்போமா, அடிட்டிவ் ஆஃப் சார்ஜ் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா. அதை பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், Q1 + Q2 + Q3 + Q4 + Q5. இப்போ Q1ங்கிறது +1, Q2ங்கிறது +2, Q3 அப்படிங்கிறது -3, Q4 அப்படிங்கிறது +4,
Q5 அப்படிங்கிறது -5. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, அப்போ ஆட் பண்ணி நமக்கு மீதி என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து -1ன்னு கிடைக்குது. இதுதாங்க லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராப்பர் சைன் ஹேவ் டு பி யூஸ்ட் while adding the charge in the system. ஒரு சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணும்போது அதில் உள்ள சார்ஜ் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பர் சைன் போட்டு ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணாதான் அந்த சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சிஸ்டமா நெகட்டிவ் சார்ஜ் சிஸ்டமான்னு தெரியும். இப்போ நம்ம சிஸ்டத்தில் நம்ம 5 பார்ட்டிகல் இருக்குன்னு பார்த்தோம். புரோட்டான் 3 இருக்கு, எலக்ட்ரான் 2 தான் இருக்குன்னு பார்த்தோம். அப்படி எலக்ட்ரான் 2 இருந்தாலும் அதோட வேல்யூவை பொறுத்தவரைக்கும் அது என்னது, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். ஓகேவா, அதாவது -1 தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ அதில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜ் எது அதிகமாக இருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் அடிட்டிவ் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கன்சர்வேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சார்ஜ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்குது, நம்ம பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்குது. ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து சார்ஜ் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து முன்னாடி படித்தோம் இல்லையா, ரப்பிங்னு ஒன்று படித்தோம். ரப்பிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ 2 ஆப்ஜெக்ட்டுக்குமே சார்ஜ் இருக்கும். ஓகேவா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு சார்ஜ் இருக்கும், செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு வந்து சார்ஜ் இருக்கும். ஸோ 2 சார்ஜ் உள்ள ஆப்ஜெக்டை ரப் பண்ணுறோம். ஆனால் சார்ஜ் எல்லாம் என்னவா இருக்கும், ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ரப் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜ் மாறுது. என்ன மாறும், எலக்ட்ரான்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் மாறும்போது அப்போ என்ன ஆகும், ஒரு ஆப்ஜெக்டில் சார்ஜ் அளவு குறைஞ்சிடும், இன்னொரு ஆப்ஜெக்டில் சார்ஜ் அளவு ஜாஸ்தி ஆகிடும். ஓகேவா, அந்த மாதிரி சார்ஜை வந்து ஒரு இதுலேருந்து இன்னொருத்துக்கு மாற்ற தான் முடியுமே தவிர மொத்தமாக சார்ஜ் வந்து அழிஞ்சு போயிடுச்சு இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இது எவ்வளோ சார்ஜ் இழந்துச்சோ அந்த சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ரப் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரானை கொடுத்துச்சோ அந்த எலக்ட்ரான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஓகேவா, ஸோ அது நான் இருக்குமே தவிர அது வந்து மொத்தமாக நமக்கு என்ன ஆகாது, டிஸ்ட்ராய் ஆகாது, அழிஞ்சு போகாது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூனை வந்து ஒரு கிளாத்தில் ரப் பண்ணுறோம். ரப் பண்ணுறது மூலமாக பலூனுக்கு என்ன ஆகும், சார்ஜ் கிடைக்கும். ஓகே, அந்த கிளாத்லேருந்து பலூனுக்கு சார்ஜ் கிடைக்கும். இந்த சார்ஜ் அந்த கிளாத் எவ்வளோ சார்ஜை வந்து பலூனுக்கு கொடுத்துச்சோ அந்த சார்ஜ் வந்து பலூனில் இருக்கும், அவ்வளோதான். இது தவிர அந்த பலூன் அந்த சார்ஜ் வந்து மொத்தமாக நமக்கு வந்து எங்கேயுமே இல்லாமல் போயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஸ்டேட்ஸ் that the total charge of an isolated system remain constant, that is charge can neither be created nor destroyed. charge வந்து உருவாக்கவும் முடியாது, நம்மளால அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஓகேவா, புதுசாக ஒரு சார்ஜ் நம்மளால உருவாக்கவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஒரு சார்ஜ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும், அவ்வளோதான். அது எவ்வளோ குவான்டிட்டி வந்து இழந்துச்சோ அந்த இழந்த சார்ஜை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் அவ்வளோ குவான்டிட்டியை வந்து ஏற்றிட்டு இருக்கும், அவ்வளோதான். இது தவிர நம்ம வந்து எந்த ஒரு சார்ஜும் அழிஞ்சு போகிறது, அதாவது டிஸ்ட்ராய் ஆகிறது இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம். நம்ம வந்து எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் கரண்ட் நம்ம என்னவா ஆகுது, லைட் ஆப்டிக்கல், அதாவது என்ன சார்ஜாக மாற்றுது, மெக்கானிக்கல் எனர்ஜியாவோ இல்லை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியாவோ ஹீட் எனர்ஜியாவோ மாறுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். லா ஆஃப் கன்சர்வேஷன் 6th நம்ம படிச்சு வந்திருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இல்லையா, அது நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணும்போது அயன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஹீட் சார்ஜாக மாறும். ஓகே, அதே மாதிரி பல்பு நம்ம எரியுது அப்படின்னா அது வந்து லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சார்ஜ் வந்து மாறுமே தவிர நமக்கு வந்து மொத்தமாக நமக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகாது. ஓகே, அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து சார்ஜ் வந்து உருவாக்க நம்மளால முடியாது, நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நடக்கும். இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்துருக்கோம். அடிட்டிவ் ஆஃப் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அடிட்டிவ்னா உண்மையில் ஒரு சிஸ்டத்தில் உள்ள எல்லா சார்ஜையும் ஆட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது அடிட்டிவ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். கன்சர்வேஷன் அப்படின்னா
ஒரு சார்ஜ் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்குமே தவிர இல்லை சார்ஜ் வந்து ஒன்று இன்னொன்னா மாறுமே தவிர நமக்கு என்ன ஆகாது, புதுசாக எந்த சார்ஜும் உருவாகாது, அதே மாதிரி அழிஞ்சு போகாது, டிஸ்ட்ராய் ஆகாது. ஓகேவா? இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.